ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் பத்தின எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. பொது தமிழ் வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள பிராக்டிஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சவங்க, கோச் பண்றவங்க இந்த மாதிரி எல்லாருமே சஜெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது அதுல ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் மாதிரி அதை எழுதி பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக வேண்டி தான் நாங்க ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை ரீடிசைன் பண்ணி பிராக்டிஸ்க்கு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நாங்க கொடுக்கறத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு எக்ஸாம் எழுதுற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட சரியான ஆன்சர் என்ன அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட வெவ்லென்த் எப்படி இருக்கு, எந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்றாங்க அப்படின்ற நாலேஜும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் வந்து எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சோ எத்தனை டெஸ்ட் நீங்க கொடுக்க போறீங்க, சோ எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும், சோ இந்த மாதிரி விஷயத்தை தான் இப்ப அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த இதுதான் நாங்க கொடுக்க போற எக்ஸாம்ஸோட டீடைல். இதுல என்ன லிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க 2011ல இருந்து 2024 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸோட தான் நாங்க லிஸ்ட் பண்ணி கொடுத்திருக்கோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னாக்க 2011 இதுல 3 எக்ஸாம் நமக்கு நடந்திருக்கும். இப்பதான் வந்து நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த கான்செப்ட்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா விஏஓ, குரூப் 4 எல்லாத்தையுமே வந்து ஒரே இதா மாத்திட்டாங்க. பட் ஆனா 2018க்கு முன்னாடி வரைக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்ஸுமே வந்து தனித்தனியா தான் நடந்துட்டு இருந்தது. அப்போ 2011ல ஒரு 3 எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2012ல 5 எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இதுல குரூப் 4 விஏஓ, குரூப் 2 தவிர எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் குரூப் 1 எக்ஸாம். அப்போ குரூப் 1 எக்ஸாம்லயே வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் 100 இருந்திருக்கு. சரிங்களா? சோ அடுத்தது 2013ல பாத்தீங்க அப்படின்னாக்க இதுலயும் ஒரு 5 செட் கொஸ்டின்ஸ் இருக்கு. 2014ல ஒரு 4 செட் கொஸ்டின்ஸ் இருக்கு. 2015ல ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் நமக்கு நடந்திருக்கு. அந்த கொஸ்டினையும் இதுல ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து 2016ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின், 2017ல 3+3 6 எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு அதுல நடந்திருக்கு. 2018ல 2 எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு. 2019ல கொஞ்சம் நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7 எக்ஸாம்ஸ் வரைக்கும் நமக்கு 2019ல நமக்கு நடந்திருக்கு. 2020 ஆக்சுவலா இது 19ல நடந்த எக்ஸாம் தான் இந்த இதுல கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதுல லாக்டவுன்னால வந்துட்டு பெருசா எக்ஸாம்ஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணல. சோ கடைசியா நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ 20ல கொடுத்திருக்காங்க அப்படின்றதால இந்த லிஸ்ட் இதுல இருக்குது. ஆக்சுவலா அது 2019ல நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2021ல 2 எக்ஸாம்ஸ் மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதை நாங்க பிரிச்சு கொடுத்திருக்கோம். சோ அந்த 2 எக்ஸாம்ஸோட லிஸ்ட் வந்து இதுல இருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2022 தான் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி எக்ஸாம்ஸ் வந்து நடந்ததுன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 30 எக்ஸாம்ஸ் வந்து இந்த இயர்ல டோட்டலா நடந்திருக்கு. 30 எக்ஸாம்ஸ்ல ஒரு 3 எக்ஸாம்ஸ் 4 எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஜெனரல் தமிழ் இல்லாம இருக்கும். மத்த 26 எக்ஸாம்ஸ்லயும் நமக்கு என்ன இருக்கும், ஜெனரல் தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்துட்டு தான் இருக்கும். சோ எந்த ஆர்டர்ல கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணி 2022ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணும்போது ஒரு 30 எக்ஸாம்ஸ் தெரியும் இல்லையா, அதுல 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நடந்த ஆர்டர்ல நாங்க அதை லிஸ்ட் பண்ணி கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல 29ன்னு சொல்லி வருது இல்லையா, இது கடைசியா நடந்த எக்ஸாமா இருக்கும். அடுத்தது 2023. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இயரோட முதல்ல நடந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து ஒவ்வொன்றா நான் இந்த ஆர்டர் பண்ணி கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் 18 எக்ஸாம்ஸ் வந்து ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுல அதுல 17 எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கு, ஜெனரல் தமிழ் இருக்கு. இதுல ஒரு எக்ஸாம்ஸ் மட்டும் இருக்காது. இந்த சிவில் ஜட்ஜ் அப்படின்ற ஒரு எக்ஸாம் மட்டும் ஜெனரல் தமிழ் அதுல இல்லாம வெறும் மேஜர் பேப்பர் மட்டும், லா பேப்பர் மட்டும் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? சோ கிட்டத்தட்ட 82 செட் ஆஃப் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்க என்ன பண்ணிருக்கோம், டெஸ்ட் பிராக்டிஸ்க்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸா மாத்திருக்கோம். சரிங்களா? சோ இந்த வீடியோக்கு கீழ டெஸ்கிரிப்ஷன்ல டிரைவ் லிங்க் வந்து வச்சிருக்கோம். அந்த டிரைவ் லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டு எங்களோட சாம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். கீழே கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னாக்க நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா ஒரு பெய்டு சர்வீஸ் அப்படின்றதால நீங்க ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அது பத்தின டீடைல் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது சொல்றோம். தேங்க்யூ ஆல்.